ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வெப் சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஒரு பிரிட்டிஷ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வந்து ரிலீஸ் ஆன ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸ்க்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த வெப் சீரிஸ்க்கான கதையை பொறுத்த வரைக்கும் லண்டனில் லாக்மில் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கம்பெனி ஒன்று இருக்குது. அண்ட் அங்கே வந்து நிறையா பணக்காரங்களாம் வந்து அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரேடே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கோடி கணக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அண்ட் அந்த ஆஃபீஸில் தான் ஹீரோயினான ஜாரா டூன் வந்து பேக் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான லூக்கும் வந்து அதே கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ட்ரேட் ப்ராசஸிங் செக்டரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஜாரா வந்து என்னதான் இன்டெலிஜென்ட்டாக ஸ்மார்ட்டாக இருந்தாலுமே வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னால அவங்களால ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு மூவ் பண்ணவே முடியல. பேக் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. அண்ட் அதுவே அவங்களுக்கு ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு நாள் வந்து 5-6 பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் வந்து அந்த கம்பெனிக்கு வராங்க. அண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஹாஸ்டேஜஸாக வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஹேஸ்ட் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. என்ன விதமான ஒரு ஹேஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட தங்களுக்கு ஒரு 4 பில்லியன் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீலை வந்து அவங்க வைக்கிறாங்க. அண்ட் எந்த அக்கௌண்ட்டில் இருந்து வரணும் அப்படிங்கிற முழுக்கண்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. எந்த அக்கௌண்ட்லேருந்து பார்க்குறப்ப மக்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட்லாம் வந்து போகும் இல்லையா. ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த மாதிரி 4 பில்லியன் அமௌண்ட் வந்து தங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே ஆகாது. நாங்கள் வந்து வந்த இடம் தெரியாமல் நாங்கள் வந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து மிரட்டுறாங்க. அண்ட் சரி அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ட்ரேட் எல்லாத்தையும் அங்கே இருக்கிற சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த ட்ரேடை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே இந்த அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ½ அன் ஹவரில் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களும் வந்து சரி ஓகே எங்களுக்கு கிரெடிட் ஆனோடனே நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ½ அன் ஹவரில் அமௌண்ட் வந்தோடனே அங்கே இருக்க அந்த கும்பல் வந்து இருந்த இடம் தெரியாமல் எல்லாருமே வந்து அப்படி இப்படியே வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து அடுத்த நாள் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே சரி இதெல்லாம் வந்து யார் பண்ணியிருப்பாங்க, யார் அந்த கும்பல், ஸோ எப்படி வந்து இவங்களுக்கு இதெல்லாம் வந்து நடந்திருக்குங்கிறது தெரியும், அந்த அமௌண்ட் வந்து எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து களத்தில் இறங்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்னா ஜாரா வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சஸ்பெக்ட் பார்வை வந்து வருது. ஸோ அதெல்லாம் எதுக்கு என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாரா வந்து இதில் உண்மையாலுமே வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தாங்களா, அப்படி இன்வால்வ் பண்ணாங்கன்னா எதுக்கு இன்வால்வ் ஆனாங்க, அண்ட் அவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இவங்க வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விதத்தை வந்து இவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த ட்ராப்லேருந்து அவங்க எப்படி வெளியில் வராங்க, அண்ட் அந்த கும்பல் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போலீஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அண்ட் கடைசியில் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, ஸோ இதுலேருந்து ஹீரோயின் வந்து எப்படி வெளியில் வராங்க, அண்ட் ஹீரோயினுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைச்சதா இல்லையா, அந்த கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியில் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி வெப் சீரிஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் டோட்டலாக 6 எபிசோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் ஸ்ட்ரெச்சில் ஒரு 4 to 4.5 hours இருந்தால் நம்மளுக்கு ஃபுல்லாக பார்த்து முடிக்கிற மாதிரி தான் வந்து இந்த வெப் சீரிஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பரபரப்பாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த வெப் சீரிஸை வந்து பை சான்ஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் நம்மளுக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. அங்கங்கே ஸ்லோனஸ் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, அண்ட் ஹீரோயின் வந்து மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷனோடய வந்து நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். ஸோ அது எல்லாமே ப்ளேஸ் பண்ண விதமும் வந்து நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் டெக்னிக்கலாகவும் இந்த வெப் சீரிஸ் வந்து ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் டயலாக்ஸுமே வந்து யதார்த்தத்துக்கு நெருக்கமாகவே வந்து டயலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து நம்மளுக்கு போட்டு குழப்பாமல் இதெல்லாம் வந்து நடக்குது அண்ட் இதுக்கு தான் வந்து நடக்குது, ஸோ இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, ஸோ எதுக்கு இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நீட்டாகவே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பார்ட் 2க்கான லீடு வந்து வச்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ சீசன் 2 வந்தால் தான் வந்து நம்மளுக்கு இதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சரி ஓகே, இந்த வெப் சீரிஸ் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் ஹேஸ்ட் வெப் சீரிஸ் அப்படிங்கிறதுனால லாஜிக்கலாக வந்து நம்மளால் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு நல்ல வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா
கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நேரத்தையும் வீணடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸில் நடித்த எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினான ஜாரா அப்படிங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணவங்களாகட்டும், அண்ட் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒருத்தர் வருவார். ஸோ அவர் ப்ளே பண்ணுற கேரக்டராகட்டும் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.